கனி சேனல் பீப்புள் நம்மளோட வரலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போகிற நம்மளோட நிக்கோலஸ் அவங்கள பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. வரலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியும். பட் ஆனால் என்ன ஆச்சு, நம்மளோட நிக்கோலஸ் சத்தவ் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதான் அந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன். நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி ப்ளஸ் நிக்கோலஸ் சத்தவ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சுகளும் வந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மும்பையை சேர்ந்தவர். இவர் வந்து கெலேரி 7 என்கிற பேரில் வந்து பெரிய ஹார்ட் கேலரியே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹார்ட் கேலரியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கு. அதாவது வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஹார்ட்டாக வந்து வச்சுருக்காங்களாம். பல பாலிவுட் ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவருக்கு வந்து லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவரோட அப்பா வந்து அருண் சத்தவ், அம்மா வந்து சந்திரா சத்தவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 24 வயசு இருக்கும்போதே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதா அப்படின்ற ஒரு மாடல் அழகியை வந்து அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். கவிதா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து அழகி போட்டியெல்லாம் இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய ரன்னர் அப் ஆகியிருக்காங்க. அந்த வரிசையில் அவங்க தொடர்ந்து வந்து நிறைய வின் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து, அதாவது நிக்கோலஸுக்கும் நம்மளோட கவிதாக்கும் ஏதோ ஒரு மனசங்கடம் ஏற்படவே ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவங்க வந்து லீகலாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் 14-15 வருஷமாக வந்து நம்மளுடைய வரலட்சுமி சரத்குமார் மேடம் நம்மளோட நிக்கோலஸை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு. பட் எந்த அளவுக்கு இது வந்து உண்மை அப்படின்றது தெரியல. பட் ஆனால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க 15 இயர்ஸாக ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ நிக்கோலஸ் பற்றி தகவல்கள் தான் சோசியல் மீடியா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எப்பா இவர் வந்து ஒரு தொழிலதிபரா, ஹார்ட் கேலரி வச்சிருக்காரா, ஒரு ஹார்ட்டுமே வந்து இவ்வளோ கோடிகளா, அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மளோட வரலட்சுமி சரத்குமார் வந்து இப்போ 2ஆம் தாரமாக வந்து நம்மளோட நிக்கோலஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பல பேச்சுகள் போயிட்டுருக்கு. நிக்கோலஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. அவங்க பேர் கவிதா. அவங்க வந்து ஒரு மாடல் அழகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாலா சார் இருக்கார் இல்லையா, டேரக்டர். எஸ், அவரோட படம் தான் வந்து தாரை தப்பட்டை. அந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருப்பாங்க. கீழே படுத்திருக்கும் போது ஒருத்தர் வந்து அவங்களோட காலர் போனில், அதாவது நெக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போனை வந்து எட்டி உதைக்கும் போது அந்த போனில் ஒரு ஹேர் கிராக் வந்து ஒரு சத்தமே டொப்புன்னு கேட்டதாகும். அது வந்து வரலட்சுமி சரத்குமாருக்கு மேலுக்குமே தெரியும். பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து அதை வந்து கண்டுக்காமல் தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு வந்து கட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாலா வந்து திட்டுவார். அது மட்டும் இல்லாமல் திரும்பி நடிக்க சொல்லுவார். அதனால் வந்து அது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா சார் வந்து பிரேக் கொடுப்பாங்க இல்லையா, லஞ்ச்லாம், அப்போ போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ டெடிகேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.